தொழுகையில் வருகிற பொழுது என்ன நடக்கு? ஜனாசா தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்னு பிள்ளைகள் வந்து தொழுகை நடத்தலாம், அல்ல ரத்த சம்பந்த உறவுகள் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் கொடுத்தாங்க? ஜனாசா தொழுகையில் நம்ம யாரை தொழ வைக்கிறோம்? இமாம் தான் வந்து தொழ வைப்பார். அவர் தொழ வைக்கிற ஸ்பீடை பார்த்திருக்கீங்களா? பார்த்துக்கலாங்க. யாரை பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் அக்பர் சவுண்ட் தான் கேட்கும். திடீர்னு கண்ணை பொறுத்து இன்னொரு அல்லாஹ் அக்பர் சவுண்ட் கேட்கும். 4 அல்லாஹ் அக்பர் 40 செகண்ட்ல க்ளோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், ஜனசா தூக்கிட்டு ஓடுங்கடா அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஜனாசா தொழுகன்னா என்ன விளங்கிருக்கான் தெரியுமா? கடைசி அசரத்தை வச்சு படுக்க வச்சுக்கிட்டு ஓதுற ஒரு சடங்குன்னு விளங்கி வச்சிருக்கான். இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரா இறந்து போனால் பெற்றோரா இருந்தால் பிள்ளைகள் செய்யட்டும், அல்ல ரத்த சம்பந்த அண்ணன் தம்பி வந்து தொழுகை நடத்தட்டும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாசத்தை வச்சிருக்கான். அந்த ஜனாசா வந்து அடக்கம் செஞ்சு முடிச்சு அங்க பாடி ஜனாசா வச்சிருக்கோம் பள்ளியில வச்ச உடனே ஜனாசா தொழுகை எல்லாம் அழைப்பு கொடுத்த உடனே முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கும். ஒண்ணு தந்தை இறந்து போனா மகன் வருவான். கண்கள்ல வந்து அப்படியே வெம்மி வெடிப்பான். மனசுக்குள்ள அப்படியே அப்படியே அழுகையா வரும். சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும், இங்க யாருக்காச்சும் எங்க அத்தா ஏதாச்சும் தர வேண்டியிருந்தா என்கிட்ட நீங்க சரியான ஆவணத்தை கொடுத்து வாங்கிடலாம். எங்க அத்தா ஏதாவது உங்களுக்கு தீங்கிழிச்சிருந்தா அல்லாஹ்வுக்காக நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாருல. இது எங்கிருந்து வரணும்? அந்த ஆத்மா உள்ள இருந்து வர்றது. அந்த உயிரோடைய அந்த உயிர், அந்த தந்தை தாய் பெற்றெடுத்த அந்த உயிரோடைய மற்றொரு உருவம் தான் இங்க நிக்குது. சும்மா ஒண்ணும் இல்ல. அந்த தாய் தந்தையுடைய ரத்தத்தின் பாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறவன் தான் அந்த வார்த்தையை அது உயிரோட்டமா சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா நீ தொழ வைக்கணுமா? அவன் மகன் தந்தை இருந்தால் தாய் இருந்தா மகனை இந்த மகனை தொழ வைக்க சொல்லு. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவான். அவன் தாய் அவன் சிறுவனாய் இருக்கும்போது தூக்கி சுமந்து ஓடுனது, அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சது, டேய் இந்தாடா சாப்பிட, நீ சாப்பிடு, தாய் பட்டினியாய் படுத்துக் கொண்டது, தந்தை ராத்திரி போல கைகள் காய்த்து போகி தலைகள் பரட்டையாக தூக்கல் நான் வேர்வை நாட்டத்தோட அந்த தந்தைக்கு பையிலைக்கு பெட்டலத்தை வாங்கி எப்பனே ராத்திரி சாப்பிடான் ஊத்த பல்லோட ஊட்ட எல்லா காட்சி கண்ணு முன்னாடி வந்து நிக்கும்டா. கண்ணு முன்னாடி நிக்கும். வெறி பிடித்த சடங்கு வெறி பிடித்த சமுதாயமே, சொந்த மகன் தந்தைக்கு தொலை வைக்கணும். இவன் நட்டமான் என்று குதிக்கா. சைத்தான் முடிச்ச பயல்க, சைத்தான் முடிச்ச பயல்க, சைத்தான் முடிச்ச பயல்க. இந்த தலப்பாக்கிட்டு சைத்தானு நான் தான் தொலை பண்ணா. இடே நீ எங்க அப்பனுக்காடா பிறந்த? பச்சாக்கு நீங்க அப்பனுக்காடா பிறந்த? இஸ்லாமியோட தந்தைக்கு மகன் செய்யட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிருக்கான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டி இருக்கிறார்கள். வெக்கங்கட்ட பையா வந்து இவன் நான் எடுக்க வேண்டிய ரைட்ஸ்ல இவன் வந்து நின்னுக்கிட்டு நான் தான் தொலை வைப்பேன். ஆலிம தான் மக்கள் ஏடா தொலை வச்ச? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். கர்மம் பிடிச்சவனே, கர்மம் பிடிச்சவனே. அவனுடைய அவன் அல்லாஹ் சொன்னான், பாதிக்கப்பட்டவனுக்கும் அடியானுக்கும் எந்த திரையும் கிடையாது. தந்தையை இழந்தவன் நிப்பாண்டாங்க. அவன் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருப்பான், யா அல்லாஹ் எங்க அத்தாவை நீ நல்ல நிலையில வச்சிரு. அவர் தொழுவார மாட்டான், ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு தந்தை மகனுக்கு வந்து தந்தைக்கான அல்லாஹ்ட்ட கேட்பான், ரப்பே எங்க அப்பாவை நீ தப்பா பிடிச்சிடாத, என் தந்தையின் தவறை நீ மன்னிச்சிரு என்று அவன் தக்பீர் கட்டுவாயா. அவனுக்கு அல்லாஹ் கிடையாது, திரை கிடையாது, திரை கிடையாது, திரை கிடையாது. இவன் தலப்பா கட்டிக்கிட்டு உன்னைய போட்டு அறுத்தியான் வந்து முன்னாடி நிற்கான். உன்னைய போட்டு அறுத்தியான் வந்து நின்னுக்கிட்டான். ஆகுனா இந்த மூடா பயிலுக்கு மார்க்கம் படிக்கிறது கிடையாது. அதற்கு தான் பண்ணுவாரு, அதற்கு தான் பண்ணுவாரு, அதற்கு தான் பண்ணுவாரு. என்னடா பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? என் தந்தைக்கு கவனமா முடியுமாடா? இன்னைக்கு கண்ணுக்குள்ள ஓடுடா, இன்னைக்கு ஓடுது. கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்தா கண்ணுல ரத்தம் அடியும்டா, ரத்தம் அடியும்டா. ஆலிம்சாக்கலாம், போலி ஆலிம்சாக்கலாம். ஏன்டா கெடுக்கிறீங்க? என் ரப்பிடத்தில் என் தந்தைக்கு நான் கேட்பை தடுக்கிற அதிகாரம் உனக்கு எந்த மரமந்த பயலா கொடுத்தான்? உறவனை சும்மா நினைச்சுக்கிட்டா? உறவு சும்மா நினைச்சுக்கிட்டியா? அண்ணன் மோத்தாமான தம்பி வந்து நிக்கான். ஒரு செகண்ட்ல அவனுக்கு கண்ணு முன்னாடி என்னென்னவோ ஓடுது. எங்க அண்ணனா பிடமா கிடக்கான், எங்க அண்ணனா ஜனசா கிடக்கான். அப்படி திரும்பி பார்ப்பான் ஜமாத்தை, அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க அண்ணன் ஏதாவது பண்ணி அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருக்க. நான் நடிக்கலங்க, நான் நடிக்கல, எனக்கு தேவையில்லை. ஆனால் உறவுகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாத சடங்கின் பெயரால் இந்த சமூகம் நாசமாய் போய்விடும். உறவையும் பேணவும் மாட்டான். உறவை பேணுகிற நிலை வருகிற பொழுது என் அண்ணன் தம்பிக்கு நான் கேட்கிறவரை எவன்டா கட்ட முடியும்? என் தாய் எங்கே படுத்து ஜனாசாவை கிடக்கிற பொழுது நீ எவன்டா குப்பை கொட்டுற 7 வருஷம்டா, நீ 80 வருஷம் ஓதிட்டு வா, இதுக்கு கூட சமமாக முடியாது. என் தாய் மகனு உறவு கிடையாது, நீ சமமாக முடியாதா? சமமாக முடியாதா? என்னடா மார்க்கத்தை ஏமாத்திட்டு இருக்கோம்? போலி பயலாம்.
நீ உண்மையானவன் தான், எல்லா மக்களையும் கூப்பிட்டுக்கோ. உன் தந்தை செத்தார், நீ ஜனாசா தொழுகைக்கு இந்தடா இதை ஓதிப்படி அல்லாஹ் மக்ஃபிரஹு வர்ஹம்ஹு ஆதிகள் சொல்லி கொடுத்திருக்கியா? வந்தியா பாத்தியா ஓனா நெய்சோர தின்னியா ஓப்பிடுற. தொழுதியா நோம்புச்சா தக்காத்து வச்சா எதுவும் கேட்க மாட்டேன். பிஸ்மில்லாஹ் அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் ஊதி எச்ச துப்பி கொடுத்து ஓடி போயிடுற. என்ன உறவுலாம் சும்மா எடுத்துக்கிட்டோமா? சும்மா நீ சொல்லிடா முன்னாடி வந்து நின்று எங்க அண்ணன் எங்க அப்பா நீ விட்டு போன கடனுக்கா நான் பொறுப்புன்னு உன் ஆலிக்கா சொல்லுவானா? ரசூலா செஞ்சாங்கல்ல, அதுவே நீ செய்தியா? ரசூலா சொல்லல, என் சகோதரன் தன் மனைவியரை கைமண்ணாக விட்டு என் சகோதரி யாரால் மரணித்தான், அவனுடைய ஜனாசாவுக்கு அவனுடைய கடனுக்கு நான் பொறுப்பாளி, அல்லாஹ்வுடைய தூதர். நீ நபிமாரின் வாரிசை ஏமாத்துறிய, அல்லாஹ்வுடைய சவால் விடலையா?